இயேசுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 2வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை. இன்று நாம் இயேசு நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை தியானிக்கிறோம். நம்முடைய மீட்பர் நம்முடைய நன்மைக்காகவே போதிக்கிறார் என்றும் நம்மை வழி நடத்துகிறார் என்றும் இறைவாக்கினர் எசாயா அறிவிக்கிறார். நாம் இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றும் போது நம்முடைய சந்ததியினர் ஒரு நதியைப் போல சமாதானமாக இருப்பார்கள் என்கிறார். மேலும் நாம் கடல் அலைகளைப் போல செழிப்படைவோம் என்கிறார். இங்கு 2 உருவகங்கள் கொடுக்கப்படுகின்றன. முதலாவது நதி, இது அமைதியை குறிக்கிறது. நதியும் அமைதியும் பாயும் தன்மை கொண்டவை, வளமானவை, உயிர் கொடுக்கும் தன்மை கொண்டவை. 2வது உருவகம் நீதி, அலைகளோடு கூடிய கடலோடு அந்த உருவகத்தை கொடுக்கிறார். இவை உறுதியானவை, முடிவற்றவை, நம்பகமானவை. கீழ்ப்படிதலினால் வரும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பிடிவாதத்தினால் இழக்கப்படும் தெய்வீக வாக்குறுதிகளால் ஏற்படும் துக்கத்தையும் எசாயா எடுத்துரைக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை முழுமையாக நீங்கள் எசாயா புத்தகம் 48வது அதிகாரத்தில் இறைவசனங்கள் 17 முதல் 19 முடிய வாசிக்க கேட்கலாம். நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார்கள். இதற்கான திறவுகோல் பொல்லாரிடமிருந்தும் பாவம் செய்பவர்களிடமிருந்தும் விலகி இருப்பது. அதே சமயம் இரவும் பகலும் இறைவனுடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்ற கருத்தியலில் உள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் 1வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் அழகாக எடுத்துரைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கடவுளுக்காக கனிகளை கொடுப்பார்கள். வற்றாத நதிகளுக்கு அருகில் பசுமையான மரங்களாக நடப்படுவதற்கான ஞானம் அவர்களுக்கு இருக்கும். அதனால் சரியான கனிகாலங்களில் கனிகள் இத்தகைய மரங்களில் ஏராளமாக இருக்கும். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஞானம் இல்லாமல் செயல்பட்ட முந்தைய தலைமுறையையும் இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததால் கிறிஸ்துவுக்குள் ஞானம் கொண்ட நம்முடைய தலைமுறையையும் ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு இயேசு நம்மிடம் கேட்கிறார் என்று மத்தேயு 11வது அதிகாரத்தில் 16 19 முடிய உள்ள இறை வசனங்களில் நாம் வாசிக்க பார்க்கலாம். திருமுழுக்கு யோவானின் மற்றும் இயேசுவின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் தங்கள் தீர்ப்புகளில் நிலைத்தன்மை அற்றவர்களாக இருந்தனர். அவர்கள் மற்ற குழந்தைகளை கட்டுப்படுத்த விரும்பும் சில குழந்தைகளைப் போல நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. சரியான ஞானமில்லாமல் சந்தை போன்ற இடங்களில் அமர்ந்து அற்ப விஷயங்களுக்காக குழந்தைத்தனமாக குறை கூறும் குழந்தைகளுடன் இயேசு அவர்களை ஒப்பிடுகிறார். அவரை கூறியது, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று இந்த குழந்தைகள் சந்தைகளில் கூறுவார்கள் என்று கூறுகிறார். அதாவது தேவையற்ற காரியங்களை பற்றி குறை கூறுவது. உண்மையான இறை அர்த்தங்களை நாம் பரிசோதித்து பார்க்காமல் மேலோட்டமாக வாழ்ந்தால் இதுதான் நேரிடும் என்று இயேசு நம்மை நோக்கி கூறுகிறார். மற்றவர்களுடன் உண்ணாமலும் குடிக்காமலும் தனிமையில் இருந்ததற்காக திருமுழுக்கு யோவானை குறை கூறிய அதே இஸ்ரவேலர்கள் இயேசு பாவிகளுடன் உண்டு குடித்த பொழுது அதற்காக அவரை குறை கூறினார்கள் என்று பார்க்கிறோம்.
அந்த தலைமுறை, யூதர்களின் தலைமுறை தற்பெருமை கொண்டதாக இருந்தது. சரியாக நியாயம் தீர்க்கும் ஞானம் தங்களுக்கு இருப்பதாக நினைத்து அவர்கள் இவ்வாறாக பேசினார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தீர்ப்புகளின் அநீதியை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் மெசியாவின் முன்னோடியை அடையாளம் காண தவறினார்கள். அதன் மூலம் மெசியாவையும் அவருடைய அரசையும் பெற்றுக்கொள்ள தவறினார்கள். இன்றும் அவர்கள் மெசியாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம் தலைமுறைக்கு வருவோம். இன்று டிசம்பர் 11, 2025 தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு பூமியில் வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. நாம் ஏதேனும் சிறந்த தலைமுறையா? இல்லை நாமும் இஸ்ரவேலர்கள் போன்றுதான் இருக்கின்றோமா? இயேசு பிறந்து வாழ்ந்து நமக்காக எல்லாவற்றையும் எடுத்து காட்டி, நமக்காக சிலுவையில் அறையுண்டு, நமக்காகவே இறந்து, நமக்காகவே உயிர்த்தெழுந்து, அவருடைய ஞானத்தை பரிசுத்தாவி நமக்கு கொடுத்து விட்டு சென்றாரே, நாம் மாறிவிட்டோமா? பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் இந்த காலங்களில் புறம் கூறுவதில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்பதை வேதனையுடன் பார்க்கிறேன். மற்றவர்களை பற்றி தீயது பேசி குழந்தைத்தனமாக நடந்து கொள்கிறோமே. புறம் கூறுவதும் பொய் கூறுவதும் மிகவும் சாதாரணமாகிவிட்டதே. ஏன்? பரிசுத்த ஆவியின் 7 வரங்களை நாம் படிப்பதில்லையா? இறைவாக்கினர் ஏசாயா அழகாக சொல்லியிருக்கிறாரே 11வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில், ஞானம், புரிந்து கொள்தல், ஆலோசனை, மன உறுதி, அறிவு, பக்தி மற்றும் இறை பயம் என்று. wisdom, understanding, counsel, fortitude or courage, knowledge, piety, fear of the Lord. எங்கே போனவை? இவையெல்லாம் நம்மை விட்டு போய்விட்டதே. நாம் கிறிஸ்தவர்களா? நாம் ஏன் இறைவனுடைய ஞானத்தை விட்டுவிட்டு உலக ஞானத்தையே தேடிக்கொண்டிருக்கிறோம்? உங்களை ஒரு கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்வது, தேவாலய ஆராதனைகளில் பிரதானமாக நின்று கொண்டு கலந்து கொள்வது, நற்செய்தியை படிப்பது, கேட்பது, ஏழைகளுக்கு சேவை செய்வது என்று எல்லார் முன்னிலையிலும் அறிவிப்பது, இது போதுமா? இவற்றை நீங்கள் தேவனுக்காக, இறைவனுக்காக செய்கிறீர்கள் என்று மற்றவர்களுக்கு முன்பாக தற்பெருமையுடன் நீங்கள் அறிவிப்பதால் இவற்றின் நித்திய ஆன்ம பலனை நாம் பெற முடியாது என்று இயேசு அழகாக கூறியிருக்கிறாரே, படித்ததில்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே படித்தீர்கள் என்றால், இவ்வாறு நீங்கள் செய்தால், எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று செய்தால், அதன் பலனை அன்றே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நியாய தீர்ப்பின் கணக்காக மாறாதல்லவா? நாம் பெரும்பாலும் மற்றவர்களை மிக விரைவாக நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் நீதியின் இறை கண்ணாடியில், டிவைன் மிரர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மை பார்த்து முதலில் நம்மை திருத்திக் கொள்ள தவறுகிறோமே. இன்று ஒரு கண்ணாடியின் முன்பாக நீங்கள் நின்று இறைவனுக்காக உங்களை பரிசோதியுங்கள். நாம் நமது பெருமை முகமூடிகளை களைந்துவிட்டு தாழ்மையையும் தேவனுடைய ஞானத்தையும் நமது ஆடையாக அணிய வேண்டும் அல்லவா? பரிசுத்த ஆவியானவரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணர்வதற்காக நமது உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம், நண்பர்கள் அல்லது பணியிட சூழல்களில் நமது செயல்கள் இயேசுவுக்கு உண்மையான நமது வாழ்க்கையை பிரதிபலிக்கும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய கட்டளைகளை நீதியுடன் பின்பற்ற தயாராக இருப்போம். மேலும் நமது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளமாக நமது முதிர்ச்சியை தேவன், நம்முடைய இறைவன் இயேசு காண்பார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? ஏசாயா புத்தகம் 48வது அதிகாரத்தில் 18வது இறைவார்த்தை சொல்கிறது. இன்று படித்ததுதான்
என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்திரு. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் 12வது இறைவசனம் சொல்கிறது, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று. நீதிமொழி 15வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானத்தை தரும் பயிற்சி, மேன்மையடைய தாழ்மையே வழி என்று. குழந்தை இயேசுவை குறித்து லூக்கா நற்செய்தியாளர் 2வது அதிகாரத்தில் 40வது இறைவார்த்தையில் கூறுகிறார், குழந்தை இயேசு வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தார் என்று. எனவே இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியாரின் ஞானத்தை நாம் பெற வேண்டும். நாம் உண்மையான அச்சம் கொள்ள வேண்டும் ஆண்டவரிடம். நம் ஆண்டவர் நம்மை பயப்படுத்துபவர் அல்ல, ஆனால் இறை அச்சம் நமக்கு தேவை. ஏனென்றால் நம்மிடம் இருப்பது பரிசுத்த ஆவியின் ஞானம். தாழ்ச்சி அடைந்தால் மட்டுமே நமக்கு மேன்மை வரும் என்ற நீதிமொழியின் வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒளியின் மக்களாக வாழ்ந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை இருளில் இருக்காது. நாம் ஒளியை பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் செவி சாய்த்திருக்க முடியும். எல்லா கட்டளைகளையும் மனப்பாடம் செய்து படித்து இறை வார்த்தைகளை மூச்சு விடாமல் படித்து ஒன்றுமாக போவதில்லை. இறை வார்த்தைகளை தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் இறை வார்த்தையாக மாறும் பொழுதுதான் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உன்னதமான நம்பிக்கையில் ஒரு சிறிய பாடலை பாடி அவரை நோக்கி தியானிப்போம். பரிசுத்த ஆவி நம்மிடம் நிழலாடி நம்மை நல் வாழ்வை நோக்கி திருப்பயணிகளாக அழைத்துச் செல்வாராக. ஆவியே, தூய ஆவியே, துணை கொடுத்து என்னை வழி நடத்து, துணை கொடுத்து என்னை வழி நடத்து. ஆவியே, தூய ஆவியே, துணை கொடுத்து எம்மை வழி நடத்து, துணை கொடுத்து எம்மை வழி நடத்து. தூரம் குறையவில்லை, துணைக்கு யாரும் இல்லை, தூரம் குறையவில்லை, துணைக்கு யாரும் இல்லை. கொஞ்சம் பார்த்து உதவ மனிதரில்லை, பரம்பொருளே நீ வழிகாட்டு, பரம்பொருளே நீ வழிகாட்டு. ஆவியே, தூய ஆவியே, துணை கொடுத்து என்னை வழி நடத்து, துணை கொடுத்து எம்மை வழி நடத்து. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஞானத்தை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வாழ்வின் கொடைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் மிகுந்த பக்தியுடனும் தாழ்மையுடனும் அன்புடனும் நீதியுடனும் இறை வார்த்தைகளின்படி உண்மையாக வாழ்வதன் மூலமாகவும் உயிருள்ள இறைஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஐயா. நன்றி இயேசுவே. சுய பெருமை மற்றும் சுய நீதி என்ற எங்கள் முகமூடியை எம்மிடமிருந்து அகற்றுமாறு உம்முடைய தெய்வீக உதவியை நாங்கள் இன்று கேட்கிறோம். அதனால் நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதிலும் அவர்களை பற்றி புறம் கூறுவதிலும் வதந்திகளையும் பொய்களையும் பரப்புவதிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று உறுதி அளிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஒளியில் பிரகாசிக்கட்டும்.
அதனால் நாங்கள் மற்றவர்களை தூண்டிவிடும் குழந்தைத்தனமான செயல்களிலும் தவறான தீர்ப்புகளை வழங்குவதிலும் ஈடுபடாமல் எங்கள் குழந்தை அமலன் இயேசுவைப் போல முதிர்ச்சி அடைந்து விண்ணுலக ஞானத்தில் பலம் அடைந்து இறை திருவுளத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும். எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இறைவனுடைய ஒளியிலும் ஞானத்திலும் பிரகாசிக்கட்டும். இயேசுவுக்கான எங்கள் தர்மம் மறைவாகவே இருக்கட்டும். அது அவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கட்டும். எங்கள் ஆலோசகரும் ஞானத்தின் அருளாளருமான பரிசுத்த ஆவியானவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பரிசுத்த ஆவியின் பெயரில் நான் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.